அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த காணொலி எதுக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக இந்த அறிமுகத்தை நம்ம செய்திருவோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் எனர்ஜி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த துறையில் பணிபுரியக்கூடியவர்களை நம்ம நேரடியாக அவங்ககிட்ட கேட்டு சந்தித்து அவங்களுடைய அனுபவத்தையும் அவங்களுடைய அறிவையும் பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இதை துவங்கியிருக்கோம். இதை பற்றி டீட்டெயில் நான் அப்புறம் சொல்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய கெஸ்ட்டாக என்னுடைய நண்பர் சரவணன் பெரியசாமி வந்திருக்காங்க. அவர்கிட்டருந்து நம்ம இன்னைக்கு பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சரவணன். இன்னைக்கு நம்ம இந்த விஷயத்தை கேட்ட உடனே நீங்கள் இதுக்கு ஒத்துக்கிட்டு இன்னைக்கு கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. உங்களை பற்றி ஒரு அறிமுகம், அதாவது உங்களோட பேர், நீங்கள் உங்களோட படிப்புகள் பற்றியும், ப்ளஸ் எந்த துறையில் முக்கியமாக வேலை பார்க்குறீங்க, அதுக்கான உங்களுக்கு உந்துதல் எங்கேருந்து வந்துச்சு, இந்த துறையில் வேலை பார்க்குறதோட அவசியம் என்ன அப்படின்றத கொஞ்சம் அறிமுகம் செய்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக இதை ஏன் நம்ம லான்ச் பண்ணுறோம், இதனால் மக்களுக்கு என்ன பயன்றதையும் அடுத்து நம்ம சொல்லிடலாம். நீங்கள் நன்றி. என்னோட பேர் சரவணன் பெரியசாமி. நான் இன்ஜினியரிங் 2001 முடித்தேன். என்னோட மெயின் டிசிப்ளின், அதாவது என்ன கோர் டிசிப்ளின் என்னன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியர், பேசிக்கலாக கண்ட்ரோல் இன்ஜினியர். ஸோ என்னோட கேரியர் நான் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அண்ட் கண்ட்ரோல்ஸில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 years போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு அப்போ இந்த ரெனியூபிள் எனர்ஜி செக்டார்ல திடீரென்று அந்த ஒரு ஆர்வம் அதில் வந்தது. ஏன்னா அப்போ இந்தியாவில் அது ஒரு பேசுபொருளாகவும் மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன்ல ஃபோரம்ல, இன்ஜினியரிங் டிஸ்கஷன் ஃபோரம்ல அது விவாதிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தது, பேசுபொருளாக இருந்தது. அந்த ஆர்வத்தில் 2008 இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல்ஸ் வேலையை விட்டுட்டு, பட் அதே பேக்ரவுண்ட்ல இந்த விண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்சேன். 2008 மிட் ஆஃப் 2008 நான் உள்ள நுழைஞ்சேன். அப்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ல, விண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இப்போ கண்ட்ரோல்ஸ் இன்ஜினியரா எவால்வ் ஆகி இருக்கேன். ஆக்சுவலா அதை உண்மை சொல்லணும்னா இப்போ இன்னமும் நான் கண்ட்ரோல்ஸ் இன்ஜினியர் தான், ஆனா ஒர்க்கிங் ஒன்லி ஃபார் த விண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்ல முடியும். அருமை அருமை, மிக சிறப்பாக சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். விண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நினச்சா அதுக்குள்ளே என்ன வகையான வேலை இருக்குன்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. யாரெல்லாம் போக முடியும், என்னென்ன குவாலிஃபிகேஷனுக்குள்ளே போக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சரவணனோடது, என்னோடதையும் சொல்லலாம். நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். நான் விண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு மின்வாரியத்துறையில் ஒரு ஆண்டுகள் பணியை துவங்கினாலும் அதுக்கடுத்து விண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயாச்சு. ஸோ இப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் என்ன இருந்தாலும் விண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றத. ஆனால் நம்ம இன்னைக்கு இந்த இதை சந்திப்பை எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, சுருக்கமாக அவர் சொல்லிட்டாரு, அவருடைய பயணத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டாரு. நம்ம முக்கியமாக இந்த நேரடியாக சந்தித்து அவங்களுடைய மக்களுடைய அனுபவத்தையும் அறிவையும் பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி நம்ம தூங்குறதுக்கு முக்கிய காரணம். அதுலேயும் முதல்ல சரவணனை கூப்பிட்றதுக்கு காரணமும் இருக்குது. ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒரு காலகட்டத்தில் ஒரே கம்பெனியில் வேலை செய்வதற்கான வாய்ப்பு கிடைச்சி, அதுவும் உலகத்தில் நீண்ட காலமாக இந்த துறையில், அதாவது காற்றாலை துறையில் முன்னிலையில் இருக்கக்கூடிய, அதை முதல் நிலையிலே இருந்து வந்தக்கூடிய ஒரு கம்பெனியில் 2 பேரும் ஒன்றா வேலை செஞ்சோம். அந்த கம்பெனி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வேலை செய்கிறப்ப நாங்கள் நிறைய விவாதிப்போம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து கல்லூரிகள் எங்கெங்கே போய் நம்ம நாலேஜ் ஷேர் பண்ண முடியுமோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்போ இருந்தே இதை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு டெக்னாலஜி நல்லா எவால்வ் ஆனதுனால நல்லா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, மக்கள்கிட்ட வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஷேர் பண்ணுறதுக்கு. அதனால தான் இதை நம்ம லான்ச் பண்ணோம். இது ஒரு என்ன சொல்கிறது, மிக முக்கியமாக ஒரு வினைவுக்கு இதுக்கு நேமே நாங்கள் அதிலிருந்து தான் எடுத்தோம். அந்த காலத்தில் நாங்கள் 2 பேரும் ஒரு 12 வருஷம் இல்லை 13 வருஷத்துக்கு முன்னாடி, 14 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேரில் நாங்கள் வச்சு காலேஜஸ்க்கெலாம் போனோமோ அதே நேம் தான் இதுக்கு வைக்கிறோம். எனர்ஜைசர் மீட்டப் தான் இதை வைக்கிறோம். இது முக்கியமாக எல்லோருக்கும் வினையுக்தியாக செயல்படும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் அதே பேரை நாங்கள் தேர்ந்தெடுத்து இதுக்கு வைக்கிறோம். இதோட அறிமுக காணொலி தான் இன்னைக்கு. நம்ம அவருடைய துறையிலிருந்து அறிவு பயிர்வு செய்ய சொல்லியோ இல்லை அவருடைய அனுபவத்தையோ டீட்டெயிலாக கேட்கலாட்டியும் கூட அதுக்கு தனியாக ஒரு செஷன் நம்ம அவர் கூட மீட் பண்ண போகிறோம். ஏன்னா அவர்கிட்ட 2 டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ப்ளஸ் அதே நாலேஜை அப்படியே விண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள கொண்டு வந்தோடனே அவருக்கு இங்கே அதிலிருந்து கிடைச்ச ஒரு அனுபவமும் இருக்குது. இந்த 2 அனுபவமும் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கண்டிப்பா. நான் உள்ள வரும்போது, இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது எனக்கு எந்த மாதிரியான ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு எனக்கு கண்டிப்பா தெரியல. ஆனா உள்ள வந்த பிறகுதான் தெரிஞ்சது, இட்ஸ் a பிக் இண்டஸ்ட்ரி. ஒரு உள்ளுக்குள்ள நிறைய மல்டி டிசிப்ளின், அதாவது எல்லா இன்ஜினியரிங் டிசிப்ளினுக்கும் உள்ள வேலை இருக்கு. ஸோ நான் அது
ஈவன் உள்ளுக்குள்ள நிறைய டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் எல்லா டிபார்ட்மெண்ட்ல எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த இன்ஜினியரிங்க்கு ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிற ஒரு வேஸ்ட் ஒரு என்ன சொல்றது ஒரு பறந்துபட்ட ஒரு புரிதல் நமக்கு அது கிடைச்சிருக்கு. அதனாலதான் நம்ம இன்னும் அந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம இன்னும் இருக்கணும். அது இல்லாம நமக்கு இன்னொரு நோக்கம், நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அந்த ரெனியூவல் எனர்ஜி, நம்ம ஒரு சஸ்டைனபிள் வேர்ல்டு சஸ்டைனபிள் எனர்ஜிக்கு சோர்ஸுக்கு நம்ம ஒரு கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் நம்ம உள்ள வந்தோம். அது உள்ள வந்துட்டு நம்ம இப்ப அதுக்குள்ளேயே சஸ்டைன் பண்றோம். ஸோ அதுதான் அதுல உள்ள ஒரு பியூட்டின்னு சொல்லலாம். சூப்பர், அருமையா சொன்னீங்க. அந்த சஸ்டைனபிலிட்டி அப்படின்ற இப்ப எல்லாருமே இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. தற்சார்பு வளர்ச்சி அப்படின்ற அந்த சொல்லடல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. நானுமே வந்து பல வீடியோக்கள் பல விஷயங்கள் இதை பத்தி பேசிட்டு இருப்பேன். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றதுக்கு வந்து உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து 193 நாடுகளும் ஒன்றிணைந்து யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்றது 17 இலக்குகளை ஏற்படுத்தி அதில் செயல்பட்டு வராங்க. அந்த இதில் ஒரு விஷயம்தான் நம்ம யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நம்பர் 7. அதில் தான் வந்து எல்லோருக்கும் வந்து ஒரு தற்சார்புடைய அதே மாதிரி குறைந்த விலையில சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில எனர்ஜி சோர்சஸை கொடுக்கணும் அப்படின்றது. அதுதான் அவர் கரெக்டாக சொன்னார். அந்த சமயத்தில் இதை பற்றியான பேச்சு வழக்குகள் நிறைய நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தேன் அப்படின்ற சொன்னார். இன்னைக்கு அது ரொம்ப மிகப்பெரிய முக்கியத்துவம் பெற்றிருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம இன்னைக்கு நான் சொல்றது மெயினான விஷயமா சொல்ல விருப்பப்படுறது என்னன்னா, எனர்ஜி சோர்சஸ் ஒவ்வொரு ஆக்ஷன்லையும் இன்னைக்கு நாங்கள் இது 2 பேரும் கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கோம்னா கூட இதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை. ஆனால் இந்த எலக்ட்ரிசிட்டியை எதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் சைக்கிளில் போனீங்கனாலும் சரி, இல்லை பைக்கில் போனீங்கனாலும் சரி, இல்லை காரில் போனீங்கனாலும் சரி, இல்லை ஃப்ளைட்டில் போனீங்கனாலும் சரி, இல்லை கப்பலில் எதில் போனாலும் ஒரு எனர்ஜி சோர்ஸை பயன்படுத்தி தான் நம்ம போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்லேருந்து எல்லாமே வந்து தயாரித்து நம்ம வீடுக்கு அங்கே அந்த மூலப்பொருட்களை கொண்டு வரதா இருந்தாலும் சரி, இல்லை சமைச்சு கடைசியில் நமக்கு உங்களுக்கு ரெடிமேடாக சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே எனர்ஜி வந்து தேவைப்படுது. நம்ம உயிர் வாழ்றதுக்கு எனர்ஜி தேவை. அந்த வகையில் பார்த்தோன்னா இந்தியா மிக முக்கியமாக நாங்கள் இதை துவங்கினதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. தனிப்பட்ட முறையில் ரெனியூவபிள் எனர்ஜி இல்லை தற்சார்பு வாழ்வியல் இதை பற்றி எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப ஆர்வம் இருக்குன்றது இருந்தால் கூட அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடியது இன்னைக்கு மனித இனம் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இல்லாமல் வாழ்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாழவே முடியாது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்ற அப்படி ஒரு நிலைமையை நோக்கி நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் எனர்ஜி சோர்சஸுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்தியாவுடைய இந்த தகவல்லாம் நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் நிறைய பேசலாம். இந்தியா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 56% வந்து நம்மளால திரும்ப வந்து மீட்டெடுக்கவே முடியாத எனர்ஜி சோர்சஸை பயன்படுத்தி தான் நமக்கு எலக்ட்ரிசிட்டி தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப அது ஒரு மிகப்பெரிய சவாலாக போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியா வந்து 2100 வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா கூட இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் வரைக்கும் மக்கள் தொகையில் முதல் நிலையில் இருக்க போகுது. அப்படி பார்க்குறப்ப நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ரெக்யர்மெண்ட் வந்து அதிகமாகிட்டே போகும். அப்படி சூழ்நிலையில் இந்த துறைக்கு அதிகமான ஆட்கள் தேவை அப்படின்றது இருக்கிற. ஸோ அப்போ எப்படி இதை பற்றி நம்ம கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சைடு கம்பெனிகள் அவங்க விளம்பரப்படுத்துவாங்க, ஆட்களை உள்ளே எடுப்பாங்க, நீங்களே வேலை தேடி போவீங்க வைப்பீங்க அப்படின்றத தாண்டி பல்வேறு விஷயங்கள் இங்கே நடக்க வேண்டியது இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நானும் சரவணனும் அடிக்கடி பேசக்கூடிய விஷயம், நம்ம நாட்டிலேயே ஏன் நல்ல இந்த எனர்ஜியை வந்து நம்ம பயன்படுத்துகிறாப்புல நிறையா சொல்யூஷன்ஸ் ஏன் வரல, நிறைய தீர்வுகள் ஏன் வரலன்ட்டு நீங்கள் அந்த ஆங்கிளில் எப்படி யோசிக்கிறீங்க? இது வந்து எதிர்காலத்தில் பாசிபிளா? ஏன்னா மக்கள் தொகை இவ்வளோ அதிகமாக போகுது. அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அதிகமாகவே இருக்கும், நம்பர் 1ல இருக்கும், நம்பர் 1லேயே தான் இருப்போம் இன்னும் 2100 வரைக்கும். நம்மளோட லைஃப் டைம் அவ்வளோ கூட இருக்காது. அப்படி இருக்க சூழ்நிலையில் நம்ம வந்து என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கணும்? ரிசோர்ஸஸ் எல்லாம், ஹியூமன் ரிசோர்ஸஸ் எவ்வளோ முக்கியம் அப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? சொல்லுங்க. அப்ப நம்ம இதை கொஞ்சம் பின்னோக்கி போனோம்னா 80கள் 90களில் இந்த விண்ட் இண்டஸ்ட்ரியை பத்தின அறிவு நமக்கு ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து நமக்கு கிடைச்சிச்சு. அதை வச்சு இங்க கொஞ்சம் கொஞ்சமா வெவ்வேறு கம்பெனியில் ஆரம்பிச்சாங்க, பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிச்சாங்க, சொந்தமா ஆரம்பிச்சாங்க. அது மாதிரி நம்ம பார்த்தோம்னா நம்ம மெயினா தமிழ்நாடு கர்நாடகால தான் இன்சுலேஷன் வந்து அதிகமா ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆரம்பிச்சு வரும்போது 2000ங்கள்ல அது ஒரு பீக்குக்கு வந்துச்சு. அப்படின்னா நம்ம வந்து இங்க வந்து வெறும் சர்வீஸ் இன்ஜினியரா இல்லாம ஒரு ஐரோப்பிய இன்ஜினியர்களோட அமெரிக்க இன்ஜினியர்களோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ற அளவுக்கு இங்க இன்ஜினியர்ஸும் அதிகப்படியா வளர்ந்தாங்க. அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல குரோத்தையும் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துச்சு.
பட் நம்ம இப்ப நம்ம அனுபவத்திலேயே நமக்கு தெரியும். ஆனா 2000 அது பீக்கு போனாலுமே இன்னும் நமக்கு முழுமையான இங்க சக்தி, மனித ஆற்றல், ஹியூமன் ரிசோர்சஸ் இருக்கு, நாலேஜ் பேஸ் இங்க இருக்கானா இன்னும் இல்ல, அது இன்னும் வளர்ந்துட்டு தான் இருக்கு. ஆனா கம்பேர் டு 80கள் 90கள் அந்த 2000கள் இருந்தது கூட இந்த வருடம் இப்ப இந்த 2010 2020களில் இப்போ கொஞ்சம் நல்லாவே அந்த வளர்ச்சி இருக்கு. ஏன்னா நம்ம சொந்தமா அவங்களுக்கு இணையா அந்த அறிவு இங்கேயும் வளர்ந்துருக்கு. ஏன்னா அந்த அறிவு பரிமாற்றங்கள் நடந்திருக்கு, இங்க வந்துருச்சு. இங்கேயும் இப்போ சுயமா இங்க சொந்தமா டிசைன் பண்ணி கம்ப்ளீட்டா டெவலப் பண்ணி உருவாக்குறதுக்கான இன்ஜினியரிங் டூல்ஸ் இருக்கு. அதே டைம்ல நம்ம கீழே இன்ஸ்டலேஷன் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டு போகுது. சரி, அதுக்கான மேன் பவர் இருக்கா அப்படின்னா இல்ல. நம்ம வந்து கீழே சர்வீஸ் இன்ஜினியரிங்ல இருந்து மேல இன்ஜினியரிங் R&D இன்ஜினியரிங் வரைக்கும் நமக்கு நம்மளோட இலக்குக்கு தேவையான ஆட்கள் இருக்காங்களா அப்படின்னா இல்ல. அதுக்கான அறிவு அதுக்கு ஒரே வழி வந்து நம்ம அந்த அறிவு, இந்த நாலேஜ் வந்து பயிரப்படணும், அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை வந்து கடத்தப்படணும். அது ஒரு முக்கியமான ஒரு இலக்காகும் நமக்கு. இதுக்கு வந்து நம்ம அனுபவம் மிக்க இன்ஜினியர், இந்த நம்ம இண்டஸ்ட்ரியில ஏற்கனவே இருக்க அனுபவப்பட்டவங்க, நம்மலாம் வந்து பயணம் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு முன்னால பயணிஸ்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம அவங்களெல்லாம் பயன்படுத்தி அவங்க தான் நமக்கு அடித்தளம் அமைச்சிருக்காங்க நம்ம இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கு. நம்ம அடுத்த கட்டத்துக்கு இதை எடுத்துட்டு போற உண்மையிலேயே வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது வந்து இந்த அறிவு பயிரப்படணும். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன விதமான வாய்ப்புகள் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கு அப்படிங்கிறது தெரியல. அதை தெரியப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி காணொலிகள் உண்மையிலேயே உதவும். நம்ம அந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இதை சிந்திக்கும் போது நமக்கு இது மாதிரியான தொழில்நுட்ப வாய்ப்புகள் இல்லை. இப்போ நமக்கு அது இருக்கு. கண்டிப்பா அதை பயன்படுத்திக்கணும் மகேந்திரன். உண்மையிலே இது நல்ல முயற்சி. நம்ம ரொம்ப நாள் பிறகு இதை தொடர்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மிக்க நன்றி. அது அருமையா சொன்னீங்க நிறைய விஷயத்த. அதாவது நம்மளுடைய முன்னோடிகள் இருக்காங்க, அவங்க வந்து அதுல மிகப்பெரிய சாதனைகள்லாம் புரிஞ்சிருக்காங்க. ஆனா நம்ம இதை தூங்குறது வந்து எப்படி தூங்கியிருக்கோம் அப்படின்னா, ஒரு மிக முக்கியமானது 2024 இந்த பயணத்தை வந்து கண்டிப்பா செய்தே ஆகணும். போன வருஷம் நான் இதை ஆரம்பிச்சேன், ஆனா வந்து அதை நடைமுறை சாத்தியமாக முடியல. ஏன்னா போன வருஷம் நான் முழுவதும் வந்து ட்ரெயினர்ஸ் அண்ட் கோச்சஸ் அவங்களுடைய சைடில் தான் நிறைய அவங்களுடைய சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான நிறைய வேலைகள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் இந்த ஆண்டு இதை வந்து கண்டிப்பாக செய்தே ஆகணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் வேலையை விட்டு வந்த அப்பயும் என்னோட கமிட்மெண்ட்டு இவ்வளோ நாள் விண்ட் இண்டஸ்ட்ரி எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு, நான் வந்து திரும்ப கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இது வரைக்கும் பல்வேறு விஷயங்கள் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதில் இது ஒன்று வந்து அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துகிட்டே இருந்தது. இன்னும் நம்ம அதை முழுவதுமாக நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம இப்போ வந்து முதல் கட்டமாக அருமையாக அவரும் சொல்லியிருக்காரு, அறிவு பயிர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கூட சேர்த்து அனுபவ பயிர்வும் சேர்றப்ப இன்னும் மிகப்பெரிய நம்ம உயரத்தை அடைய முடியும் அப்படின்றத வந்து நம்ம கண்கூட பார்த்துருக்க முடியும். அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா திருக்குறளை நீங்கள் எடுத்துக்காட்டு வச்சுக்கலாம். திருவள்ளுவரவே நமக்கு தெரியாது, அவர் எப்படி இருப்பாரு என்ன ஏது நமக்கு தெரியாது. ஆனா அந்த குறளை இவ்வளவு காலமாகவும் திருக்குறள்ல வந்து அறிவு பயிர்வு அப்படியே செஞ்சு கொண்டு வந்து காப்பாற்றி இவ்வளவு தூரம் அவங்க வந்து ஓலைச்சுவடியில கண்டிப்பா அந்த காலத்துல இருந்த முறைப்படி இத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதை திரும்ப மாத்தி எழுதி வச்சு 2000 ஆண்டுகளுக்கு மேல கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்றதே மிகப்பெரிய விஷயம். அந்த அறிவை வந்து இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்தாங்க. அது இன்னைக்கு நம்ம வந்து அவ்வளவு பெருமையா பேசிக்கிறோம். அப்ப அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அருமையான அறிவு கிடைச்சிருக்கும், அனுபவம் கிடைச்சிருக்கும். அதை வந்து பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு முயற்சியா தான் இந்த வந்து வினையூக்கிகள் சந்திப்பு அப்படின்னு சொல்லி இதை நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். இந்த சந்திப்பு வந்து தமிழ் மொழியிலையும் நடக்கும், ஆங்கிலத்திலையும் நடக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ண போறோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மொழியில வேணாலும் அந்த மொழி தெரிந்தவங்க அதே மொழியில நம்ம பேசலாம். கேள்வியை கொடுத்துடுறோம், அவங்க அதே மொழியில பேசணும். இதுக்கு முக்கிய காரணம் இருக்கு. என்னன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்தியா வந்து உலகத்துல மக்கள் தொகையில தொடர்ந்து முதல் நிலையில வைக்கும் போது நம்மளுடைய பர்த் ரேட்டு அந்த கணக்கெல்லாம் வச்சு பார்த்தோம்னா நம்ம தான் லீடிங்ல இருப்போம். ஈவன் சைனாவும் நம்மளை பீட் பண்ண முடியாது. அவங்களோட பர்த் ரேட்டு அப்படி இருக்கு. ஸோ இந்த தகவலின் படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜி ரெக்குயர்மெண்ட் வந்து அதிகமாக இருக்க போது அப்போ நிறைய பீப்புள் வந்து இந்த இண்டஸ்ட்ரின்னு நான் சொல்றது என்னன்னா விண்ட் இண்டஸ்ட்ரி மட்டும் சொல்லலை, எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறது, எனர்ஜியை அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளே வர்றது, எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. நான் இங்கே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மட்டும் சொல்கிறேன். இதை தவிர வேறு ஃபார்மில் எனர்ஜி நம்ம கொண்டு வரோம். அப்போ எல்லா எனர்ஜியுமே வந்து உருவாக்குறது இருக்கட்டும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துறதுக்கு தேவையான வழிமுறைகளாக இருக்கட்டும், அதை வந்து சேமித்து வைப்பதற்கான வழிமுறைகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதை பயன்பாட்டில் மக்களுக்கு வந்து நேரடியாக பயன்படுத்துகிற மாதிரி கொண்டு வரதாக இருக்கட்டும், இப்படி எல்லா வகையில் பார்த்தீங்கன்னாலும் நமக்கு மிகவும், அதாவது அந்த துறையில் சிறந்த வல்லுநர்கள் தேவை.
அது மட்டும் இல்ல, நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்க ஒரு 1980 இந்த துறையில விண்ட் இண்டஸ்ட்ரி மட்டும் எடுத்தீங்கன்னா 80, 85, 90, 90 வரைக்கும் மேக்ஸிமம் சர்வீஸ் இன்ஜினியர் இல்ல சப்போர்ட் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி இருந்தவங்க இன்னைக்கு R&Dக்குள்ள நிறைய ஒர்க் பண்ற அளவுக்கு வந்துட்டோம். புதுசா நம்மளே டிசைன் பண்ணி எல்லாம் கொண்டு வர அளவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, அதே போல இந்த எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்றதா இருக்கட்டும், அதாவது நம்ம உருவாக்குறதா இருக்கட்டும், அதை டிரான்ஸ்மிட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதா இருக்கட்டும், இல்ல பாதுகாப்பான முறையில நீண்ட காலத்துக்கு சேமித்து வைத்து பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்துவதா இருக்கட்டும், இல்ல வந்து நீங்க அந்த எனர்ஜியை நம்ம பயன்படுத்துறதுக்கு தேவையான அப்ளையன்சஸ், அதுக்கான உபகரணங்கள் நம்ம பல்வேறு வகையில பயன்படுத்த, ஒரு கேமரா இருக்கு, இல்ல இந்த லேப்டாப் இருக்கு, இல்ல இந்த ஜூம் மீட்டிங் கண்டுபிடிச்சிருக்காங்க, இது மாதிரி ஏதோ வகையில எல்லாத்துக்குமே நமக்கு தேவைப்படுது. அதுல சேஃப்டி, செக்யூரிட்டி எல்லாமே தேவைப்படுது. அதுக்கப்புறம் லைஃப் டைம், அப்புறம் போஸ்ட் லைஃப் டைத்துக்கு அப்புறம் என்ன பண்றது, அப்புறம் மண்ணுக்கும் மக்களுக்கும் உயிரினங்களுக்கும் பாதிப்பு இல்லாம அதை எப்படி நம்ம அதை டிஸ்போசல் பண்றது, இந்த மாதிரி சஸ்டைனபிலிட்டியை வந்து உறுதி செய்வதற்கு எல்லாரும் சேர்ந்து நம்ம முயற்சிக்க வேண்டும். அப்படின்றதுனால தான் இந்த அறிவு பயிர் வந்து நம்ம தொடர்ந்து செய்யலாம்னு இருக்கோம். இதுல வந்து நான் முன்னாடியே சரவணன் கூட பேசுற மாதிரியும் நம்ம 3 ஆண்டுகளுக்கு மேல இந்த துறையில் அனுபவம் இருக்கிறவர்கள் விண்ட் எனர்ஜில இருந்து தூங்குறோம். அதுல 200 பேரை நம்ம சந்திச்ச பிறகு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த துறைகளுக்குள்ள நம்ம உள்ள வர்றோம். இந்த இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் உங்க துறையில கூட நீங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வை வந்து துவங்கலாம். ஏன்னா எங்கனாலேயே எவ்வளவு பேரை இன்டர்வியூ பண்ண முடியும்னு தெரியல, எல்லா துறையிலும் பண்ணலாம். அதனால வந்து 3ல இருந்து 15 ஆண்டுகளுக்குள்ள அனுபவம் இருக்குல்ல கேட்டுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு மேல அனுபவங்கள் இருக்கவங்களும் அவங்க, ஏன்னா அவங்க சொல்றதெல்லாம் மிகப்பெரிய ஒரு நாலேஜா இருக்கும். அதுக்கு தேவையான சப்போர்ட், பேக் அண்ட் சப்போர்ட் எல்லாத்தையும் நாங்களும் தயார்படுத்தி வச்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு கேப் வரும். இல்லைன்னா நேரடியாக அவங்ககிட்ட போயிடலாம். இருந்தாலும் அவங்களும் ஷேர் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஆனால் அந்த நாலேஜை வந்து மிகப்பெரிய சொத்தாக நம்ம சேர்த்து வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் இருக்குன்றதுனால அதுக்கு தேவையான கட்டமைப்பு எல்லாத்தையும் ஏற்படுத்திட்டு நம்ம அவங்ககிட்ட இன்டர்வியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இதில் யூடியூப் சேனலில் இந்த தகவல்களை கொடுத்துட்டு இருக்கலாம் அப்படின்றத வந்து முதல் கட்டமாக துவங்கியிருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஒரு மொழியோட நிப்பாட்ட போகிறதில்ல, இல்லை 2 மொழியோட நிப்பாட்ட போகிறதில்ல. அனைத்து மொழிகளிலும் மக்கள் பேசினாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எல்லோருக்கும் வந்து அது பயன்படும். நம்ம நாட்டில் இருக்க எல்லோருமே வந்து துறையில் பல்வேறு இடங்கள்ல வந்து அவங்க செயல்படுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இதை அடிப்படையில் வச்சுதான், இதை நோக்கமாக வச்சுதான் அனுபவம் பிளஸ் அறிவு, இது ரெண்டையும் அனுபவமும் அறிவும் கலந்து பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியாக தான் இதை நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த சமயத்தில் நீங்கள் வந்து இந்த துறைக்குள்ள வந்த பிறகும் சரி, முன்னாடி அந்த துறையில் ஆட்டோமேஷன் இருக்கிறப்பையும் சரி, அதே ஆட்டோமேஷனை விண்ட் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ண பிறகு சரி, அதை தாண்டி நான் வந்து நீங்கள் சமூகத்துக்காக நிறைய சிந்திக்கிறத அடிப்படையாக வச்சு தான் நான் உங்களை முதலாளாக வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டுது. அதான் நம்ம நண்பராக இருந்தோம், ஒரே துறை ஒரே கம்பெனியில் வேலை பார்த்தோம், அதெல்லாம் தாண்டி சமூகத்தை நோக்கி நிறையா நீங்கள் நல்லது நடக்கணும் அப்படின்றத யோசிச்சுட்டே இருப்பீங்க, எப்பயும் அதை பற்றி பேசுவீங்க. அதுதான் வந்து ரொம்ப கனெக்டிங் பாயிண்ட்டு. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அறிவு அனுபவ பகிர்வு அப்படின்றது எவ்வளவு தூரம் முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? முக்கியமா இன்ஜினியரிங் சம்பந்தமான இதுக்குள்ள எவ்வளவு தூரம் முக்கியம்னு நினைக்கிறீங்க? அது அது முக்கியம். இப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கே தெரியுது. நம்ம அனுபவத்திலே நம்ம இன்ஜினியரிங் படிக்கும்போது நம்ம படித்த அந்த சப்ஜெக்ட், அந்த படிச்ச சப்ஜெக்டும் நம்ம பார்க்குற வேலைக்குமான கனெக்ஷன் வந்து நம்ம படிக்கிற காலத்தையும் அந்த புரிதல் இல்லை. இப்ப நம்ம படிக்கிற இன்ஜினியருக்கு ஸ்டூடெண்ட், நம்ம பெரும்பாலான காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பேசும்போது இன்னமும் அவங்களுக்கும் அதே கனெக்ட் இருக்குது. நம்ம வேலை செஞ்சு அந்த கனெக்ஷனை ஏற்படுத்திக்கிட்டோம். அதை தொடர்பு எப்படி இருக்கு, நம்ம படிப்புக்கும் நம்ம கற்ற கல்விக்கும் நம்ம செய்யற வேலைக்குமான தொடர்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம். ஆனா இன்னமும் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து வர ஸ்டூடெண்ட் அதே கேப்போடைய, அதே இடைவெளியோடய வராங்க. அதனால அவங்களுக்கு வந்து அவங்களோட வேலை வாய்ப்புகளும் தடைபடுது, அதுல முன்னுக்கு வர முடியாது. ஸோ இது வந்து எல்லா காலேஜுக்குமா எல்லா காலேஜுக்கும் சொல்லணும், ஆனால் பெரும்பாலான காலேஜுக்கு இருக்கு. ஏன்னா ஒரு Tier 1ல இருக்க காலேஜ், அதாவது சிட்டியில பெரிய நம்ம பேர் வாங்கின காலேஜ்ல அவங்க அங்க ஆசிரியர்கள் அதை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அந்த வாய்ப்புகளை. நம்ம Tier 2, Tier 3ல இருக்க காலேஜுகள்லாம் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லை. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம ஒரு உதாரணங்கள் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம போய் பார்த்த காலேஜுகளே நிறைய இந்த இடைவெளியை நம்ம பார்க்கணும். அந்த இடைவெளியை குறைக்கிறதுக்கான முயற்சிகளை தான் நம்ம இதை தொடங்கணும். ஆனா நமக்கு அப்போ 10 வருஷத்துக்கு முன்னால இந்த தொழில்நுட்ப வசதிகள் நமக்கு வந்து ஒத்துழைக்கல. பட் இப்போ வந்து அந்த வாய்ப்பு இருக்கு. நம்ம அதுதான் நம்மளோட மோட்டிவேஷனை. அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணணும். அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள அவங்க கெரியரை எடுத்துட்டு போகலாம், ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னா எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள அவங்களோட கெரியரை வடிவமைச்சுக்கலாம். ஸோ எல்லாமே நமக்கு இப்போ நமக்கு கண் கூட தெரியும். நம்ம அதை நம்ம வந்து நம்ம அனுபவத்தை எளிமையா அவங்கள்ட்ட பகிர்ந்துக்க முடியும். அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வாரது வந்து ரொம்ப எளிமையா இருக்கும்.
ஸோ அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்சது வந்து இந்த இண்டஸ்ட்ரியில எப்படி நீ உள்ள வந்து எப்படி சர்வைவ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு அறிவை, அந்த அனுபவத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஒரு பாதையை போட்டு கொடுக்கலாம். இப்படிதான் போகணும் அப்படிங்கிறத சொல்லணும். நம்ம கூட்டி போக முடியாட்டினும் இதுதான்ப்பா பாதை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அந்த வாய்ப்பு இருக்கு, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவோம் அப்படிங்கிறதான் நம்ம மெயின், அதோட முக்கியமான நோக்கமே இருக்கு. அதனால இந்த முயற்சி உண்மையிலே நம்ம பாராட்டுதலுக்குரியது. நம்ம பகிர்ந்துக்குவோம். நம்மள்ட்ட கேட்கறவங்களுக்கு, யோசனை கேட்கறவங்களுக்கு நம்ம அதை பகிர்ந்துக்க. கண்டிப்பா நிறைய பேர் யாரை அப்ரோச் பண்றது, யாரை ரீச் பண்ணி இந்த தெரிஞ்சுக்கிறதுன்னு தயங்குவாங்க. இப்ப அவங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம அதை நேரடியா இது மூலமா அந்த பாதையை காமிக்கலாம் அப்படிங்கிறது. நம்ம இன்னும் மேபி அடுத்த செஷன்ல இன்னும் விலாவரியா பேசணும்னா டிபார்ட்மெண்ட் வைஸா கூட நம்ம பேசலாம். கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹை லெவல்ல இதுதான் ரோடு, இது என்னென்ன தடைகள் வரும், அந்த தடைகளை எப்படி தாண்டி போகணும் அப்படிங்கறத நம்ம ஒரு பாதையை காமிக்கலாம். ஸோ அருமையா சொன்னீங்க. இது அப்படியே சொல்றப்ப எனக்கு வந்து நாங்க 2010, 11, 9 இந்த ஆண்டுகள்ல கல்லூரிக்கு போறப்ப நாங்க அதுதான் 12 இயர்ஸ் ரோட் மேப் கொடுப்போம். 12 வருஷத்துக்கு இந்த துறைக்குள்ள வந்தா என்னென்னலாம் ஆகலாம், எப்படி போகலாம்னு சொல்லி கல்லூரிக்கு போறப்ப அப்ப கொடுப்போம். அதுக்கப்புறம் நாங்க வந்து கல்லூரிகளுக்கு அதிகமா போறது வந்து அப்படியே குறைஞ்சிச்சு. ஏன்னா எல்லாரோட ஒர்க்லோடு அப்படியே போயிட்டு வீக்கெண்ட்ல காலேஜஸும் பிஸி ஆயிட்டாங்க, அப்படி போயிட்டு இருந்ததுனால மேலும் நாங்க வந்து விளம்பரப்படுத்துறது அது எதுவும் இல்லை. அதனால அப்போ கண்டினியூஸா போக முடியாம போயிட்டே இருந்தது. ஆனா இந்த இப்போதைக்கு நமக்கு யூடியூப் கையில இருக்கிறதுனால, பல்வேறு சோசியல் மீடியா இருக்கிறதுனால நம்ம இதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்யலாம். கண்டிப்பா இதை வெளியிட்டுக்கிட்டே இருக்கலாம். முக்கியமா இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறேன், ஒரு முக்கியமான விஷயம், எஸ்பெஷலி இந்த துறையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்களோட விண்ட் இண்டஸ்ட்ரி மட்டும் எடுத்துக்கிட்டா கூட எந்த கம்பெனி வேணாலும் எடுத்துக்கங்க, எந்த கம்பெனி இன்ஜினியர்ஸ் ப்ளீஸ் நீங்கள் கவனமாக எடுக்கலாம். எந்த துறையை வேணாலும் எடுத்துக்கிட்டா, இதுக்குள்ள எந்த டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் மொத்தமாக கடைசியில் கன்சால்டேட் பண்ணி ஒரு ஜாப் ஓப்பனிங் எவ்வளோ இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு, நான் வந்து பல கம்பெனிகளில் ஆய்வு பண்ணது பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக 60% 80% இன்ஜினியரிங் ஓப்பனிங்ஸ் இருக்குது. இது டேட்டா பேஸு, ஓகே, டேட்டாவோட இருக்குது. நீங்கள் நம்மளுடைய சேனல்லே பார்த்தீங்கன்னா கூட தெரியும். அது வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு, அதனால தான் நான் அது மாதிரி பை சார்ட் மாதிரி போட்டு கொடுத்துருப்பேன். இன்ஜினியரிங் ஓப்பனிங் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் போட்டு கொடுத்ததுக்கு ரீசன் என்னன்னா, அவ்வளோ ஓப்பனிங் இருக்குது. ஆனால் நம்ம அதை டேப் பண்ணல அப்படின்றது ஒரு மிக வருத்தமான விஷயம். ப்ளஸ் வந்து நம்ம அதுக்கு வந்து ரீச்சும் பண்ணல. அதாவது அதை கொண்டு போய் மேபி இண்டஸ்ட்ரி சைடில் இருந்தும் காலேஜஸ்க்குலாம் அவ்வளோ தூரம் அதை ரீச் ஆகிற அளவுக்கு எதுவும் ப்ரோக்ராம்ஸோ எதுவுமோ பண்ணலன்ற ஒரு கேள்வி கூட நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனாலும் நாங்கள் அன்னைக்கு துவங்கினதை நாடுகளில் இருக்க மாதிரி காலேஜுக்கும், அதாவது கல்லூரிக்கும் யூனிவர்சிட்டிக்கும் இண்டஸ்ட்ரிக்குமான தொடர்பு வந்து இங்கே இல்லை. அதுவும் ஒரு சில கம்பெனி வந்து ஒரு சில குறிப்பிட்ட கம்பெனியோட தான் காலேஜோட தான் டைப் இருக்கு. எல்லாருக்குமான தொடர்பு இல்லை அது. ஸோ அந்த தொடர்புகள் வந்து இப்போ தொழில்நுட்பம் வளர்ந்ததுனால இது மாதிரியான வாய்ப்புகளை பயன்படுத்தி அந்த மாதிரி தொடர்புகள் ஏற்படுத்தினா தான் எல்லாருக்குமான பயன்பாட அந்த அறிவும் அனுபவம் போய் சேரும். கண்டிப்பா இது நல்ல பாயிண்ட் இப்போ சொன்னீங்க. இந்த சமயத்தில் நான் ஒரு முக்கியமான என்னுடைய அனுபவத்தையே நான் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம நாட்டில இருந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல போய் ரெனியூபிள் எனர்ஜி செக்டர் சம்பந்தமா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கைடன்ஸ்க்கு அங்கிருந்து என்னைய கனெக்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னாலேயும் அதை நம்ப முடியல. எப்படிப்பா அங்க போய் எப்படி இங்கே லிங்க்டின் மூலமா எப்படியோ கான்டாக்ட் பிடிச்சி அவங்க வந்து அங்க இருந்து இங்கே கனெக்ட் பண்ணி இப்போ நான் அந்த அவங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு நான் இங்கேருந்து கைடா இருக்கேன். அதுவே ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு. அதுவும் நம்ம ஒர்க் பண்ண கம்பெனியோட ப்ராஜெக்ட்லேயே அவங்க ஒர்க் பண்ணிட்டு அது அந்த காலேஜ் கூட சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி காலேஜில் அவங்க என்ன ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, கம்பெனிக்கு என்ன ப்ரெசென்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறப்ப நம்ம நாட்டில் எப்படா இப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு ஏக்கம் வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. சரியான ஒரு பாயிண்டேஜ் சொன்னீங்க. இந்த மாதிரி நடந்த, அதாவது ரியல் டைம் இஷ்யூஸ் இந்தியாவுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் ரியல் டைம் இஷ்யூஸ், அதாவது நிகழ்காலத்தில் சமகாலத்தில் நடக்கக்கூடிய சவால்கள்னு ஒவ்வொரு துறைக்குள்ளேயுமே இருக்கும். அதுக்கு கல்லூரிகள்ல இருந்து, அதாவது அறிவு வளர்த்துக்கிறதுக்காக இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல இருந்து அவங்களும் கம்பெனிகளும் கொஞ்சம் இணைந்து செயல்பட்டால் இன்னும் மிகப்பெரிய வெற்றியை நம்ம வந்து அடையலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு இது படிக்கிறோம் அப்படின்னா அது எங்கடா பயன்படுது அப்படின்றத நீங்க நேரடியா அனுபவபூர்வமா பார்த்துக்கிற முடியும். இந்த காணொலியோட நோக்கமே வந்து நம்ம இதை அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்காக தான். என்னடா இவங்க நிறைய விஷயத்த சொல்லிட்டே இருக்காங்களே, அங்க இங்க போயிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம இதை டீட்டெயிலா தொடர்ந்து பேச போறோம். சரவணன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து என்னை பொறுத்தளவுல ஒரு மிகப்பெரிய சொத்து நமக்கு. அவர் அவ்வளோ விஷயம் நிறைய
கற்றுக்கிட்டே இருப்பார், நிறைய தெரிஞ்சு வச்சுட்டே இருப்பார். நான் வந்து அவ்வளோவா ரீட் பண்ணுற ஆள் கிடையாது. ஆனால் எனக்கு வந்து என்னென்னா மக்கள் தான் என்னோட சொத்து. ஸோ அதனால அவங்க கூட கனெக்ட் ஆகி என்ன செய்யலாம், எது செய்யலாம், அடுத்து என்ன பண்ணலாம், இப்படி கொண்டு வரலாமா அப்படின்னு செஞ்சுட்டே இருப்பேன். அதனால் நான் என்னால் முடிஞ்ச அளவு நான் எல்லோரையும், அதாவது இந்த துறையில் நீங்கள் வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு மேலே அனுபவம் உங்களுக்கு வந்துருச்சு, உங்களுக்கு இருக்க அந்த அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா, உங்களுக்கு மொழி தடை கிடையாது. ஆங்கிலத்தில் பேசலாம், இல்லை நீங்கள் தமிழில் பேசலாம். உங்களுக்கு எந்த மொழி நல்லா வருமோ அந்த மொழியில் பேசலாம். ஒருவேளை தமிழ் தெரிஞ்சு இந்த காணொலியை பார்க்குறவங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் வேறு ஏதாவது மொழியில் பேசக்கூடிய இருக்காங்கன்னா, நம்ம வந்து அவங்களையும் இன்வைட் பண்ணலாம். நம்ம கேள்வி ஆங்கிலத்தில் கேட்டுருவோம், அவங்க வந்து அவங்க மொழியிலேயே அதை பதில் சொல்லிக்கிட்டோம். இன்றைக்கி டெக்னாலஜி இருக்குது, நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க மொழியில் கேள்வியை கொடுத்துடலாம், அவங்க மொழியிலே பதில் சொல்லிட்டோம். ஆனால் இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு மூலையில் இருக்க எல்லாருக்கும் வந்து இந்த காணொலி போய் சேர்ந்து அவங்க வந்து அவங்களால முடிந்த பங்களிப்பை நம்ம நாட்டோட வளர்ச்சி மட்டும் கிடையாது, இந்த பூமியை பாதுகாக்கிறதுக்கான ஒரு முயற்சியமாக கூட இதை வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாரும் இன்னும் கொஞ்சம் பொறுப்போட நல்லா செயல்பட்டோம் அப்படின்னா, நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சவாலும், அருமையா அவர் சொன்ன சவால்கள் எல்லாம் சாதனைகளை மாத்திருக்கு. எங்களோட ப்ரோக்ராம் நேமே அப்படி காலேஜ் போறப்ப நாங்கள் அதான் வச்சிருந்தோம். சவால்களை வந்து சாதனைகளை மாத்துறதுக்கான முயற்சியை நம்மளே ஒரு ஹியூமன் ரிசோர்ஸா இருந்து பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். அதனால இந்த காணொலியை முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் பகிர்ந்துக்குங்க. நாங்கள் அடுத்து தொடர்ந்து வந்து இதை பற்றி பேச ஆரம்பிப்போம். ஒவ்வொரு காணொலிகளும் நாங்கள் 2 பேரும் தொடர்ந்து வேற வேற விஷயங்களை இந்த துறைக்குள்ள பேசிக்கிட்டே இருப்போம். அதை தாண்டி தனிப்பட்ட முறையில் பல பேரை நம்ம வந்து இந்த நிகழ்வுக்கு இன்வைட் பண்ணி அவங்கள வந்து அழைச்சு அவங்ககிட்ட இருந்தும் நம்ம அறிவு பயிர்வு வந்து அறிவும் அனுபவ பயிர்வும் 2 சேர்த்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த சமயத்தில் இந்த காணொலியை வந்து என்னோட சைட்லேருந்து நான் கேட்டுக்கிறது என்னன்னா, எல்லோருக்கும் நீங்கள் பகிர்ந்து கொடுங்க. ஏன்னா இது எல்லோருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு சிறு முயற்சியாக இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் இதை நம்ம தோன்றிருக்கோம். முக்கியமாக இந்த 2024 முதல் நிகழ்வாக அது விண்ட் எனர்ஜிக்குள்ளே இதை துவங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சரவணன் இதுக்கு வந்து ஒத்துக்கிறதுக்கு அவருக்கு என்னுடைய நன்றி. நீங்கள் அந்த இது முதல் சமயனால எல்லாருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்து பொங்கலும் கொண்டாட போகிறோம், ரெடியாக இருக்கோம். 2க்கு நடுவில் தான் நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் வந்து பொங்கல் வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிக்கிறோம். சரவணன், நீங்கள் வந்து நம்ம இந்த நிகழ்வு அதாவது நீங்கள் இந்த இதுக்கு என்னை அழைச்சதுக்கு நன்றி. அது மாதிரி இந்த முயற்சி நம்ம தொடருவோம். இன்னும் விலாவாரியா எந்தெந்த ஒரு சப்ஜெக்ட் வைஸமா பேசணும்னு இன்னும் பேசுவோம். நம்ம சர்க்கிளில் நம்ம நெட்வொர்க்ல இருக்க அனுபவம் வாய்ந்த இன்ஜினியர்கள் எல்லாரையும் நம்ம கொண்டு வருவோம். அவங்கள்ட்ட இருந்து அவங்களோட அனுபவத்தையும் அவங்களோட அறிவையும் நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்துவோம். உண்மையிலே இது நல்ல முயற்சி. இந்த முயற்சி வெற்றியடைன்னு வாழ்த்துறேன். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வரப்போகிற பொங்கல். நன்றி. மிக்க நன்றி சரவணன். எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த காணொலியை வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்களை எல்லாரும் பகிர்ந்துக்குங்க. நீங்கள் இந்த துறையிலே இல்லைன்னா கூட பரவாயில்ல, வேறு துறையில் இருக்கீங்க, ஆனால் இந்த துறைக்குள்ளே வரணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து எங்ககிட்ட தொடர்பு கொண்டு கேட்கலாம், எல்லாம் பண்ணலாம். மிக முக்கியமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படிப்பா எங்களை தொடர்பு கொள்வது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். நாங்கள் இந்த காணொலி கீழேயே வந்து நீங்கள் வந்து இதில் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு வந்து கூகுள் ஃபார்ம் கொடுத்துருவோம், அதில் ஃபில் பண்ணி போட்டுடலாம். டெடிகேட்டட் பேஜஸ் இருக்கும், அதுலேயும் வந்து நீங்கள் வந்து இதுக்கு வெப்பேஜ் எங்களோட வெப்சைட்லேயே நான் கொடுத்துட்றேன், அதிலே நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். ஸோ நாங்கள் வந்து அதுக்கப்புறம் உங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து எந்த துறையில் இருக்கீங்க, அதில் பேசிக்கான கேள்வி இருக்கும், உங்கள் பேர், அப்புறம் எந்த துறையில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன இருக்குன்றதை அதில் கொடுத்துட்டிங்கன்னா அப்புறம் நாங்கள் உங்கள்கிட்ட பேசி நம்ம வந்து இந்த இன்டர்வியூஸை கண்டக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மக்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம். மிக முக்கியமாக நம்ம வந்து சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காகவும் ஒவ்வொரு தனி மனிதனும் அதுக்கான பங்களிப்பை செஞ்சு அவங்க வாழ்க்கையில் ஒரு பெருமிதம் அடைகிற அளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் இதுக்குள்ள அடிப்படையாக இருக்குது. ஏன்னா அப்போ ஒரு நேர்மறையான எனர்ஜி இருக்கும், அது வந்து எல்லாருக்குமே உதவும் அப்படின்றதுனால தான் நம்ம இந்த முயற்சி எடுக்கிறோம். அந்த முயற்சிக்கு நீங்கள் எல்லோரும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து இதை முன்னெடுத்து போகிறதுக்கு உதவணும் அப்படின்ற வேண்டுகோளை நான் வச்சுட்டு நாங்கள் வந்து அடுத்த காணொலியில் ஆங்கிலத்தில் இதை அறிமுகம் செய்கிறோம். அதுக்கு அடுத்ததில் நாங்கள் 2 பேரும் நிறைய விஷயங்களை பேச போகிறோம். விண்ட் இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக, பியாண்ட் விண்ட் இண்டஸ்ட்ரி எல்லாமே பேசுவோம். ரெனியூவல் எனர்ஜி, இப்போ நான் சொன்ன மாதிரி பல்வேறு விஷயங்கள் இதை சுற்றி இருக்குது. சஸ்டைனபிலிட்டியை ஃபுல்லாக பேச போகிறோம். அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தற்சார்பு அப்படின்றது நம்ம நாட்டுக்கு புதுசு இல்லை, ஆனால் அதுக்கு இப்போ சஸ்டைனபிலிட்டின்னு பேர் வந்த பிறகு நமக்கு ஏதோ புதுசாக ஏதோ சொல்கிறாங்களே அப்படின்னு இருக்கும். ஒன்றும் கிடையாது, நம்ம முன்னோர்கள் எல்லாம் ஏற்கனவே வாழ்ந்து காட்டிய முறை தான். அதனால தான் நீண்ட காலமாக நம்ம இந்த பூமி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தொழில் புரட்சி, நிறைய மாற்றங்கள், அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையை சில பாதையில் கொண்டு போயிட்டு இருக்கு. அதுக்கான திரும்ப நல்ல நிலைமை கொண்டு வரணும் தான் இப்போ உலக நாடுகள் முயற்சி செய்யுது.
அது நம்மளுக்கான பங்களிப்பு செய்யலாம் அப்படின்ற ஒரு சிறிய முயற்சி தான் எங்களோட சைட்ல இருந்து. நீங்களும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து நம்ம இதை செயல்படுத்தலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த காணொளியில மிகவும் மிக மிக முக்கியமான நம்ம நாட்டுக்கு பயன்படக்கூடிய, இந்த உலகத்துக்கு பயன்படக்கூடிய தகவல்களோடையும் கலந்துரையாடல்களும் அறிவோடையும் அனுபவத்தோடையும் சந்திக்கிறோம். அதுவரை எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். வணக்கம்.